பேரா, ஈப்போ, கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் உட்பட அம்மாநிலத்தில் உள்ள 11 ஆலயங்களில் தைப்பூச திருநாள் கொண்டாடப்படவிருக்கின்றது. அக்காலகட்டம் முழுவதும் காவடிகள் சுமந்து செல்லும் வழிகளில் உள்ள கடைகளிலும் மக்கள் கூடும் கடைப்பகுதிகளிலும் மதுபான விற்பனைக்கு தடை விதிக்கப்படுவதாக பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஆ. சிவனேசன் தெரிவித்தார். 3 நாள்களுக்கு அமல்படுத்தப்படும் இத்தடை தொடர்பில் சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு ஊராட்சி மன்றங்கள் அறிக்கை வெளியிடும் என்று டாக்டர் சிவனேசன் கூறினார். அதேவேளையில் மது அருந்திவிட்டு ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராகவும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அப்புறம் ரதம் போற பாதையில இல்ல பக்தர்கள் போகும் பாதையில இந்த மதுபானங்களை அருந்தி விட்டு சிலர் கலாட்டா பண்றதுதான் இருக்கு. ஆனா அவர்களுக்கு ஒரு சிறிய ஆலோசனை, இந்த முறை அந்த மாதிரி நடத்தையில் யார் இறங்கினாலும் போலீஸ் அவங்கள நேரடியாக அங்கேயே கைது செய்யும். இதை நம்ம விட்டு கொடுக்க போகிறதில்ல. இது நம்மளோட நிகழ்ச்சி, ஆன்மீக நிகழ்ச்சி. இங்கே இது போன்ற விஷயங்களுக்கு இடமில்லை. கடந்த காலங்களில் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம அதை நிப்பாட்டுறோம். அப்புறம் நாளைக்கு என் மாவனை கைது செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. இதனிடையே பொது இடங்களில் குப்பை வீசுபவர்களுக்கான அபராதம் விதிக்கப்படும் சட்டம் தைப்பூச காலகட்டத்திலும் அமல்படுத்தப்படும் என்று சிவனேசன் சுட்டிக்காட்டினார். அதுக்குன்னு அந்த குப்பை கொட்டுறதை பற்றி சட்டமே இப்போ வந்துருச்சு. அப்படி அங்கே எம்பிஐ ஆஃபீஸர்ஸ் அங்கே இருப்பாங்க. இருந்து யாரும் குப்பையை வீசாத இடத்துல போய் வீசினாங்கன்னா உடனடி அவங்களுக்கு சம்மன் கிடைக்கும். ஒரு சம்மன் 300 வெள்ளிக்கு ரெடியாக இருக்கணும். அவங்க அதை எடுத்துக்கிட்டு என்கிட்ட ராய்வான்லாம் பண்ணோன்னு கேட்காதீங்க, ஒன்றும் நடக்காது என்று பேரா மாநில அரசாங்க செயலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அத்தகவல்களை அளித்தார். பேராக்கில் கம்போங் கப்பாயாங் ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலயம், சுங்கை சீபோட், சத்யாவான், தாப்பா, டைப்பிங், தஞ்சோங் ரம்புத்தான், தாப்பா ரோட், புலு ஆக்கார் தோட்டம் ஆகிய இடங்களில் உள்ள முருகன் ஆலயங்களில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்படவிருக்கின்றது.